சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் ரகு, குழந்தை என்னடா பண்றான்? தூங்கிட்டு இருக்கான் பாட்டி. பூர்ணிமா இன்னும் வரலையா? அவ வந்துருவா. செவ்வந்தி, நீயும் உட்காந்து சாப்பிட. நீங்க சாப்பிடுங்க பாட்டி. ஃப்ரீயா ஆயிட்டதுக்கு அப்புறமா நான் உட்காந்து சாப்பிடுறேன். ஏ செவ்வந்தி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு உனக்கு பரிமாறுறேன். நீங்க சாப்பிடுங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல, நானே பரிமாறிக்கிறேன். அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க ரகு. என்ன? சேரன் சார் கிட்ட நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க? அப்பப்ப பேசுவேன் ரகு. ஏன்? இல்ல, நீங்க அவர்கிட்ட பேசுறதா இருந்தா திரும்ப அவர்கிட்ட பேசி ஒர்க் ஏதாவது வாங்கி தர முடியுமா? யாருக்கு ரகு? உங்களுக்கா? எனக்கு தான் நீ வேணும். இல்ல ரகு, அவர்கிட்ட வேலை விஷயமா இப்ப பேசினா அது தப்பாயிடும். அதுவும் இல்லாம நீங்க அவர்கிட்ட சொல்லாமலே வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்லிட்டு வேலையை விட்டுருந்தா கூட நான் திரும்ப அவர்கிட்ட பேசலாம். இப்ப நான் என்னன்னு பேசுறது? தப்பா இருக்கும். நம்ம சைடுல தப்ப வச்சுக்கிட்டு வேலை கேட்டா அது நல்லா இருக்காது. நான் சொல்லல, இவ இதத்தான் சொல்லுவான்னு நான் சொல்லல. என்னமோ பெருசா சொன்னீங்க. அண்ணி எப்படியாவது பேசி எனக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு கேட்டீங்கல்ல. சும்மா எல்லாம் எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா நோ சொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பூர்ணி, ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது சொல்லாம கொல்லாம அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்துட்டா எப்படி சொல்லு? அத நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? உன்னோட கம்பெனில யாராவது ஒருத்தர் அப்படி போனா நீ திரும்ப அவங்கள வேலைக்கு சேர்த்துப்பியா? சும்மா இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத. ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போ. நான் ஒன்னும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லலையே. சேரன் சார் கிட்ட வேலை விஷயமா பேச முடியாதுன்னு தான் சொன்னேன். சரியா? நீ பரவாயில்ல, விடுங்க. புரியுது, நான் பண்ண தப்பு தான். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட கேட்டுக்கூடாதுதான். சரி விடுங்க, நீ வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். இவங்க கிட்ட கெஞ்சறதுக்கு பதிலா நீங்க வெளியில எங்கேயாவது போய் கேட்கலாம். சும்மா டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏண்டி பூரணி, நல்ல வேலையில இருந்தவன் மண்டைய கழுவி சிங்கப்பூர் போறேன் துபாய் போறேன்னு சொல்லி போயிட்டு இப்ப திருப்பி அனுப்புன உடனே வியாக்கியானம் பேசுறியா? எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு பேசுறத பாரு. ஏங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசினா இவங்க இப்படிதான் பேசுவாங்க. இதுக்கு தான் நான் கேட்கவே வேண்டான்னு சொன்னேன். ரகு, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நானும் சிந்துவும் செய்யற இந்த பிரியாணி பிசினஸ்ல நீங்களும் எங்க கூட வேலை பண்ணலாம்ல. யாரோ ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறதுக்கு பதிலா நம்ம கம்பெனில வேலை செய்யலாம்ல. என் புருஷன் உன்கிட்ட வேலை செய்யறான்னு ஊரெல்லாம் போய் தம்பட்டு அடிக்கிறதுக்கா? உன்கிட்ட எல்லாம் வேலை செய்யறதுக்கு இவர் வேற எங்கேயாவது போய் வேலை செய்யலாம். நீ ஒண்ணு எங்களுக்கு வேலையெல்லாம் பிச்சு போட தேவையில்லை. பூர்ணி, நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. நிறைய பேரை வேலைக்கு எடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம ரகு இருந்தாருன்னா எங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், அவருக்கும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஏன் உங்க அண்ணன் இருக்கிறது பத்தாதா? ஏன் புருஷனும் சேர்ந்து அங்க மிளகா முட்டையை தூக்கிட்டு சுத்தணுமா? என்ன பூர்ணி நீ? ரகு என்னன்னா மூட்டை தூக்குவ சொல்ல போறேன்? ரகு வந்தாருன்னா இவருக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்க போறோம். அதுவும் இல்லாம மூட்டை தூக்குறது என்ன அவ்வளவு கேவலமான வேலையா? என்ன நீ அவ்வளவு நக்கலா பேசுற? இங்க பாரு, எந்த வேலையும் கேவலமானது இல்ல பூர்ணி. அப்படிலாம் 4 பேர் தூக்குறதுனாலதான் ஒரு தக்காளி வெங்காயத்துல இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏதோ மூட்டை தூக்குறத கேவலமா பேசுற. பாத்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? பாத்தீங்களா? இந்த அம்மா அப்படியே பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறாங்க. இவங்க கம்பெனிக்கு அப்படியே வேலைக்கு ஆள் வேணுமா? எல்லாம் அப்படியே கையில கொஞ்சம் காசு வந்த திமிரு. ஏ பூரணி,
இப்ப என்னடி உனக்கு? சாப்பிடும்போது சண்டையை இழுத்து விடணுமா? பேசாம சாப்பிடு. சும்மா ஏதோ பேருக்கு 2 பிரியாணியை பார்சல் பண்ணி கொடுத்துட்டா பெரிய பிசினஸ் உமன் நினைப்பு. இதே பிசினஸ் எங்களுக்கும் பண்ண தெரியும். பண்ண தெரியும்னா பண்ண பூர்ணி. நான் ஒண்ணு வேண்டான்னு சொல்லலையே. என்ன நக்கல் பண்றியா? பண்ணி பாருங்க, அப்பதான் கஷ்டம் புரியும்னு சொல்ல வர. நான் ஒண்ணு அப்படி சொல்லலையே. பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்றதையே பெரிய பிசினஸா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கல்ல, நான் உங்களை விட பெரிய பிசினஸ் பண்ணி காட்டுறேன். பண்ணு பூர்ணி. நீ பிசினஸ் பண்ணா எனக்கும் சந்தோஷம்தான். ஏங்க, இவங்க முன்னாடி நம்ம பெரிய பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி காட்டணுங்க. ஏங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சைலண்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வேணா இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வெக்கம் கெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. ஆனா எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. பிசினஸ் பண்றாங்களாம் பிசினஸ். இதுல இவரு வேலைக்கு வரணுமா? இங்க பாரு செவந்தி, இன்னைக்கு சொல்ற கேட்டுக்க. இதே ஊர்ல நான் ஒரு பெரிய பிசினஸ் உமனா வந்து காட்டல, என் பேரு பூர்ணிமா இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. வேற பேரை வச்சுக்க. இந்த பேரை வச்சுதான் நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க.